கல்வியை தனியார் மயமாக்கக்கூடாது என கூடலூரில் நடந்த நிகழ்ச்சியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. ஆண்களை விட பெண்கள் திறமையானவர்கள் என்றும் பேச்சு. பள்ளியில் சுட்டியாக இருந்து ஆசிரியர்களுக்கே டப் கொடுத்தேன். கூடலூரில் மாணவ மாணவிகளுடனான கலந்துரையாடலில் தனது பள்ளிக்கால மலரும் நினைவுகளை பகிர்ந்த ராகுல் காந்தி. Unforgettable memory from my school days. I was very naughty in school. I used to always get up to some mischief or the other. I was actually quite happy in the school. But I had convinced my parents that I was very unhappy because I wanted them to keep coming. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு. பழங்குடியின பெண்களுடன் நடனமாடிய ராகுல் காந்தி. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொங்கல் விழாவில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பள்ளி நிகழ்ச்சியில் தமிழில் பொங்கல் வாழ்த்து கூறி மகிழ்ச்சி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சாதி பேதமற்ற சமத்துவ பொங்கல் தமிழ்நாடெங்கும் பொங்கட்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. பொங்கல் திருநாளை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. சென்னை லாயலா கல்லூரியில் பொங்கல் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் என அமர்க்களப்படுத்திய மாணவ மாணவிகள். தமிழ்நாட்டின் பல்வேறு கல்லூரிகளில் களை கட்டிய பொங்கல் விழா. ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவ மாணவியர். பொங்கல் சிறப்பு தொகுப்பு ரேஷன் கடைகளில் நாளையும் வழங்கப்படும். இன்றே கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவகாசம் நீட்டிப்பு. சென்னை எழும்பூரில் இருந்து தென்காசிக்கு இன்றிரவு 11:50 மணிக்கு சிறப்பு ரயில். 8 முன்பதிவில்லா பெட்டிகளுடன் விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையம் தகவல். தென் தமிழகம் மற்றும் வட தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. மதுரை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். கொடைக்கானலில் மிதமான மழை. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார் தாவேக தலைவர் விஜய். கரூரில் 41 பேர் இறந்த வழக்கில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்த நிலையில் நீலாங்கரை இல்லத்துக்கு வந்தார். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை நடைபெறுகிறது மகர விளக்கு பூஜை. ஜோதி தரிசனத்திற்காக குவியும் பக்தர்கள். மத்திய அரசின் அறிவுறுத்தலை ஏற்று 10 நிமிடத்தில் டெலிவரி என்ற அறிவிப்பை திரும்ப பெற்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நடவடிக்கை. ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளின் பொருட்கள் மீது 25 விழுக்காடு வரி. ஏற்கனவே 50 விழுக்காடு வரி விதிக்கப்பட்ட நிலையில் இந்தியா மேலும் பாதிக்கப்பட வாய்ப்பு. சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,05,000 கடந்த தங்கம் விலை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 அதிகரித்து 3 லட்சத்தை நெருங்குகிறது. பாரம்பரிய கலைகள் அரங்கேறும் சென்னை சங்கமத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலை விழாக்களில் மக்கள் திரளாக பங்கேற்க அழைப்பு. சென்னையில் 20 இடங்களில் சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடைபெறும். பாரம்பரிய கைத்தறி உடைகளுடன் ஃபேஷன் ஷோவும் நடைபெற உள்ளதாக திமுக எம்பி கனிமொழி பேட்டி. தமிழ் மக்களின் குரலை நசுக்குவதில் பிரதமர் மோடி வெற்றி பெற முடியாது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். முதுமுனைவர் சத்தியவேல் முருகனாருக்கு தமிழ்நாடு அரசின் ஐயன் திருவள்ளுவர் விருது அறிவிப்பு. பேரறிஞர் அண்ணா விருதை பெறுகிறார் அமைச்சர் துரைமுருகன்.
இறையன்புவுக்கு திருவிக்க விருது, கவிஞர் யுகபாரதிக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, தந்தை பெரியார் விருதை அருள்மொழியும், அண்ணல் அம்பேத்கர் விருதை சிந்தனை செல்வனும் பெறுகின்றனர். கூட்டணி அமைப்பதற்காக டிடிவி தினகரனுக்கு எந்த அழுத்தமும் இல்லை, உரிய நேரத்தில் கூட்டணியை அறிவிப்பார் என அமமுக விளக்கம். சென்னை கோயம்பேட்டில் தேமுதிக அலுவலகத்தில் உற்சாகமாக நடைபெற்ற பொங்கல் விழா. நடுவராக இருந்து போட்டிகளை நடத்திய பிரேமலதா. ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகி வரும் மதுரை அவனியாபுரம். பரிசாக வழங்கப்பட உள்ள கார் டிராக்டரை மேடையேற்றிய விழாக்குழுவினர். சென்னை கோயம்பேட்டில் பொங்கல் சிறப்பு சந்தை. கடந்த ஆண்டை விட விற்பனை மந்தம் என வியாபாரிகள் வேதனை. புதுச்சேரியில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டினர் பங்கேற்று நடைபெற்ற பொங்கல் விழா. மண் பானையில் பொங்கலிட்டு ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டம். தாம்பரம் அருகே தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரியில் நடந்த பொங்கல் விழா. உற்சாகமாக நடனமாடி அசத்திய மாணவ மாணவிகள். வெள்ளப்பெருக்கால் குற்றாலம் மெயினருவியில் குளிக்க தடை. ஐந்தருவி, புலியருவிகளில் மிதமான நீர்வரத்து உள்ளதால் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நாகை மாவட்டம் வடபாதியில் 500 ஏக்கரில் நெற்பயிர்களை சூழ்ந்த மழைநீர். திருவாரூர் மாவட்டம் பாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிப்பு. டெல்டா மாவட்டங்களில் பிற்பகலில் இருந்து மழை படிப்படியாக குறையும். தெற்கு மற்றும் மேற்கு தமிழகத்தில் நாளை முதல் மழை இருக்காது எனவும் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னை KK நகர் ESI மருத்துவமனைக்குள் கொலை முயற்சி. பர்தா அணிந்து சென்று மூதாட்டியை சுத்தியலால் தாக்கிய இளம்பெண் கைது. மயிலாடுதுறையில் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளை திருடிய சிறுவன் 3.5 மணி நேரத்தில் கைது. ரயில் நிலையம் அருகே பதுங்கியிருந்த போது பிடித்த காவலர்கள். ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்டதை நீக்கி விடுகிறேன். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிசல்டா தரப்பு உத்தரவாதம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் 10 பேரை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழ்நாடு ஊர்காவல் படையில் திருநங்கைகள் பணி ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து 23ஆம் தேதி தெரியவரும். சென்னையில் பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடை ஏறுவார்கள் என நயினார் நாகேந்திரன் பேட்டி. அமெரிக்காவில் தொடர்ந்து சீற்றத்துடன் காணப்படும் கிளாவியா எரிமலை. நெருப்பு குழம்பை வெளியேற்றுவதால் மக்கள் அச்சம்.